மாமா, இன்னைக்கு எனக்கு லீவு. அக்கா வந்த முதல் நாளே அவங்க கூட இருக்கணும்னு தான் போகலை. அக்கா, இன்னைக்கு நீங்கள் தான் எங்களுக்கு சமைச்சு போடணும், ஓகேவா என்றாள் வித்யா. நிச்சயமா வித்யா, உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தரேன் என்று நித்யா சொல்ல சித்தார்த் இடையில் புகுந்தவன், ஹனி, அண்ணனுக்கு பிடிச்சது எதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அதையே ஸ்பெஷலாக பண்ணுங்க. ஏன்னா நேற்று நைட் அண்ணன் ரொம்ப எனர்ஜியை செலவு பண்ணியிருப்பார் என்று சித்தார்த் சொல்ல அங்கிருந்த அனைவருமே கொள்ளென்று சிரித்தனர். நித்யா வெட்கத்தில் சமையலறைக்குள் ஓடிவிட்டாள். விக்ரம் சோஃபாவில் அமர்ந்து, சரிடா, கிண்டல் பண்ணது போதும், இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு சின்ன டின்னர் பார்ட்டி கொடுக்கலாம்னு இருக்கேன். நித்யாவை எல்லாருக்கும் முறைப்படி அறிமுகப்படுத்தணும் என்று தனது அடுத்த பிளானை சொன்னான். அர்ஜுன் வித்யாவின் கையை பிடித்து இழுத்து, அண்ணா, நீங்க உங்க பார்ட்டியை பார்த்துக்கோங்க, நான் வித்யாவை அப்படியே பீச் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரேன். இப்பதானே நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாமா என்று சொல்லி அவளை அழைத்து சென்றான். அந்த புதிய அரண்மனை வீட்டின் முதல் காலை பொழுது கிண்டலும் கேலியும் அன்பும் ரொமான்ஸும் நிறைந்த ஒரு மறக்க முடியாத நாளாக மாறியது. விக்ரம் நித்யாவையே பார்த்து கொண்டிருக்க நித்யா சமையலறையிலிருந்து அவனை பார்த்து ஒரு கள்ள சிரிப்பு சிரித்தாள். சமையலறையின் வாசலில் சாய்ந்து நின்று தன் கையால் தலைமுடியை கோதியபடியே விக்ரம் நித்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். நித்யா காய்களை நறுக்கி கொண்டிருந்தாலும் அவளது கவனம் முழுவதும் விக்ரமின் மீதே இருந்தது. அர்ஜுனும் வித்யாவும் பீச்சுக்கு சென்றதால் வீடு அமைதியாக இருப்பதை உணர்ந்த விக்ரம் மெல்ல அடிமேல் அடி வைத்து சமையலறைக்குள் நுழைந்தான். நித்யா பின்னால் யாரோ வருவதை உணர்ந்து திரும்பிய போது விக்ரம் அவளை அப்படியே ஒரு கையால் சுற்றி வளைத்து சமையல் மேடையோடு சேர்த்து அணைத்து கொண்டான். விக்ரம், என்ன பண்றீங்க? யாராச்சும் வந்துட போறாங்க, கையில் சித்து எல்லாம் மேல இருக்காங்க என்று நித்யா பதறினாள். விக்ரம் அவளது கழுத்து சரிவில் தன் முகத்தினை புதைத்து, யாரும் வரமாட்டாங்க நித்யா, இந்த 1 மணி நேரம் நாம மட்டும்தான். உன் மேல வீசுற இந்த மல்லிகைப்பூ வாசமும் இந்த சமையல் மனமும் என்னை என்னவோ செய்துடி என்று கரகரப்பான குரலில் கிசுகிசுத்தான். அவனது இதழ்கள் அவளது காது மடல்களை உரசிய போது நித்யா கையில் இருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டாள். விக்ரம் அவளை அப்படியே திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். நேத்து நைட்டு நான் காட்டினது வெறும் ஆரம்பம்தான் நித்யா, இன்னும் என் தாகம் தீரல என்று ஆவேசமாக சொன்னபடி அவளது இதழ்களை சிறைப்பிடித்தான். அந்த சமையலறையின் வெப்பத்தை விட அவர்களின் மூச்சுக்காற்று அனலாக தகித்தது. நித்யா அவனது முரட்டத்தனமான அன்பில் கரைந்து போனாள். சட்டென்று விக்ரம் அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டு தூக்கி கொண்டான். விக்ரம், விடுங்க, நான் சமைக்கணும் என்று அவள் மெல்ல கெஞ்ச, சமையல் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல எனக்கு பசிக்குது, பரிமாறுடி என்று சொல்லிவிட்டு அவளை தூக்கி கொண்டு விறுவிறுவென படிக்கட்டுகளில் ஏறி தன் அறைக்குள் நுழைந்தான். கதவை தாழிட்ட அடுத்த நொடி அவளை மெத்தையில் மெல்ல சாய்த்தான். பகல் நேரத்தின் வெளிச்சம் ஜன்னல் திரைகளை தாண்டி அறைக்குள் ஊடுருவ நித்யாவின் முகம் வெட்கத்தில் என்னும் சிவந்தது. விக்ரம் அவளது மேல் குனிந்து அவளது நெற்றியிலிருந்து ஒவ்வொரு அங்குலமாக தன் முத்தங்களால் தடம் பதித்தான். விக்ரம், இப்பவே வா என்று நித்யா தழுதழுக்க, ஆமாண்டி, ஒரு நிமிஷம் நீ என் பக்கத்திலேயே இருக்கணும், உன்னை தீண்டாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல என்று சொல்லிக்கொண்டே அவளது பட்டுச்சேலையின் முடிச்சை மெல்ல அவிழ்த்தான். அவனது கரங்கள் அவளது இடையை சுற்றி விளையாட நித்யா உணர்ச்சி பெருக்கில் அவனது பெயரை முணுமுணுத்தாள். இரவு பார்த்ததை விட இப்பொழுது வெளிச்சத்தில் அவளது மேனியின் அழகு விக்ரமை இன்னும் ஆக்ரோஷமாக்கியது. அவன் அவளது தோள்பட்டைகளில் தன் இதழ்களால் அழுத்தம் கொடுக்க நித்யா அவனது கூந்தலை தன் விரல்களால் கோதி அவனை இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டாள். இருவரின் உடல்களும் வியர்வையில் நனைய அந்த அறைக்குள் காதலின் வேகம் அதிகரித்தது. விக்ரம் அவளது இதழ்களில் இருந்து கழுத்து வரை நீண்ட முத்தங்களை அள்ளி தெளித்து மெல்ல அவளுக்குள் சங்கமித்தான். அந்த மதிய வேளையில் கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்புக்கு இணையாக அவர்களின் மூச்சுக்காற்று சிதறியது. நித்யா அவனது ஒவ்வொரு அசைவிற்கும் ஈடு கொடுத்து தன் காதலை வெளிப்படுத்தினாள். விக்ரம் அவளை ஒரு மென்மையான மலரை போல கையாண்டாலும் அவனது அன்பில் ஒரு தீவிரமான வேகம் இருந்தது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி மூச்சிறைக்கப்படுத்திருந்தனர். விக்ரம் நித்யாவை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, இப்ப சொல்லு, சமையல் முக்கியமா இல்லவும் புருஷன் முக்கியமா என்று குறும்புடன் கேட்டான். நித்யா அவனது மார்பில் ஒரு முத்தமிட்டு, நீங்க தான் என் உலகம் விக்ரம், ஆனா வித்யோ பசியோட வந்தா நான் என்ன பண்ணுவேன் என்று சிரிக்க, அதெல்லாம் குக்கு கிட்ட சொல்லி சமைக்க சொல்லிட்டேன், நீ கவலைப்படாத என்று விக்ரம் அவளை மீண்டும் இறுக்கமாக அணைத்து கொண்டு
அவளுக்கு அர்ஜுன் இருக்கான், உனக்கு நான் தானே இருக்கேன் என்று சொல்லி மீண்டும் அவளது இதழ்களில் தஞ்சம் புகுந்தான். அந்த புதிய அரண்மனை வீட்டின் மாலை பொழுது கடலோர காற்றின் சிலுசிலுப்போடு மெல்ல கூட தொடங்கியது. விக்ரம் சொன்னது போலவே அன்றைய இரவு பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்தன. வீட்டின் புல்வெளி பகுதி முழுவதும் சீரியல் விளக்குகளாலும் வெள்ளை நிற ரோஜாக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நித்யா தனது அறையில் ஒரு விலையுயர்ந்த கருநீல பட்டு சேலையை அணிந்து அதற்கு பொருத்தமான வைர நகைகளை சூடி ஒரு இளவரசி போலவே தயாராகி கொண்டிருந்தாள். கண்ணாடி முன் நின்று தன் கழுத்தில் மின்னிய தாலியை சரி செய்தவளின் பின்னால் விக்ரம் மெல்ல வந்து நின்றான். கருப்பு நிற கோட் ஷூட் அணிந்து அவன் ஒரு ஹாலிவுட் ஹீரோ போல கம்பீரமாக காட்சியளித்தான். நித்யா, நீ இவ்வளோ சீக்கிரம் ஒரு அதிகாரமான பிஸ்னஸ்மேன் மனைவியா மாறிடுவேன்னு நான் நினைக்கல. இந்த சேலையில உன்னை பார்த்தா யாராவது இது அந்த பழைய நித்யான்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க என்று அவளது தோள்களில் கை வைத்து விக்ரம் சொன்னான். நித்யா வெட்கத்துடன், எல்லாம் உங்க ஆசைப்படிதான் விக்ரம், ஆனா எனக்கு அந்த பெரிய மனுஷங்க முன்னாடி எப்படி பேசுறதுன்னு இன்னும் நடுக்கமா இருக்குது என்றாள். விக்ரம் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். நித்யா, நீ என் பொண்டாட்டி, இந்த விக்ரமோட சரிபாதி. நீ அங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ அங்க வர்றதே அவங்களுக்கு பெரிய கௌரவம். தலை நிமிந்து வா என்று அவளது நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்து அவளது கையை பலமாக பற்றி கொண்டு கீழே அழைத்து சென்றான். கீழே பார்ட்டியில் சென்னையின் முக்கியமான தொழிலதிபர்கள், விக்ரமின் பிசினஸ் பார்ட்னர்கள் என அனைவரும் கூடியிருந்தனர். விக்ரம் நித்யாவை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் அந்த இடமே ஒரு அமைதியானது. அனைவரது பார்வையும் இந்த அழகான ஜோடியின் மீதே இருந்தது. அர்ஜுன், வித்யா மற்றும் சித்தார்த் கைல்விழி ஜோடிகளும் அங்கே வந்து சேர்ந்தனர். வெல்கம் அண்ணா. ஹனி, நீங்க நிஜமாவே இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்கீங்க என்று அர்ஜுன் சொல்ல, வித்யா அவனது கையை தட்டி, அர்ஜுன், அக்காவை கிண்டல் பண்ணாதீங்க, அவங்க இப்போ ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க என்றாள். விக்ரம் மேடைக்கு சென்று மைக்கை பிடித்தான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பார்ட்டி என்னோட பிசினஸ் வெற்றிக்காக மட்டும் இல்லை, என் வாழ்க்கையோட வெற்றி என் மனைவி நித்யாவை உங்க எல்லாருக்கும் முறைப்படி அறிமுகப்படுத்தத்தான். இனிமே இந்த விக்ரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் 50% பங்கு நித்யாவுக்கு தான் சேரும். அவ தான் இனிமே இந்த சாம்ராஜ்யத்தோட மேனேஜிங் டைரக்டர் என்று விக்ரம் அந்த பெரிய சர்ப்ரைஸை அறிவிக்க அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் கைத்தட்டினர். நித்யா திகைத்து போய் விக்ரமை பார்த்தாள். விக்ரம், என்ன சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் தெரியாதே என்று அவள் பதற, விக்ரம் அவளது கையை அழுத்தி பிடித்து, உனக்கு தெரியணும்னு இல்ல நித்யா, நான் உனக்கு கொடுக்கிற முதல் பரிசு இதுதான். என் சொத்து மட்டும் இல்ல, என் உயிரே உன்கிட்ட தான் இருக்கு என்று காதோரம் கிசுகிசுத்தான். பார்ட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே விக்ரம் நித்யாவை தனியே ஒரு பகுதிக்கு அழைத்து சென்றான். அங்கே நிலா வெளிச்சத்தில் கடல் அலைகள் சீறுவது அழகாக தெரிந்தது. நித்யா, இன்னைக்கு நீ ஒரு பெரிய பொறுப்புல இருக்க, ஆனா என் முன்னாடி நீ எப்பவும் அந்த சின்ன பொண்ணுதான் என்றபடி அவளை தூக்கி சுழற்றினான். ஐயோ விக்ரம், யாராவது பார்க்க போறாங்க, விடுங்க என்று நித்யா சிரிக்க, விக்ரம் அவளை இறக்கிவிட்டு அவளது இதழ்களில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். அந்த பார்ட்டியின் சத்தத்திற்கு நடுவே அவர்களின் அந்த தனிமையான ரொமான்ஸ் மிகவும் ஆழமாகவே இருந்தது. மறுபுறம் அர்ஜுன் வித்யாவை இழுத்து ஒரு டான்ஸ் ஆட தொடங்கினான். வித்யா, அண்ணா அன்னைக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, நான் உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்று அர்ஜுன் சொல்ல, வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, நீங்க என் கூட இருந்தாலே போதும் அர்ஜுன், அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட் என்றாள். சித்தார்த்தும் கைல்விழியும் இவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்க, அந்த இரவு அந்த புதிய அரண்மனை வீட்டில் ஒரு மாபெரும் காதலின் திருவிழாவாக முடிந்தது. விக்ரமின் அந்த அதிரடியான அன்பும் அதிகாரமும் நித்யாவை முழுமையாக ஒரு புதிய மனுஷியாக மாற்றியிருந்தது. சென்னையின் வெப்பத்திலிருந்து தப்பித்து சுவிட்சர்லாந்தின் பனி பலர்ந்த மலைகளுக்கு நடுவே இருந்த அந்த சொகுசு ரிசார்ட்டில் விக்ரமும் நித்யாவும் வந்து இறங்கினர். விக்ரமின் முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கிற்காக வந்திருந்தாலும் அவனது நோக்கம் முழுவதும் நித்யாவுடன் இந்த தனிமையை அனுபவிப்பதுதான். அறைக்குள் நுழைந்ததும் நித்யா அங்கிருந்த பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியாக தெரிந்த ஆப்ஸ் மலைத்தொடரின் அழகை பார்த்து அப்படியே உறைந்து போனாள். விக்ரம், இது என்ன கனவா?
இவ்வளோ பனி, இவ்வளோ அழகான இடம், நான் இதையெல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன் என்று சிறு பிள்ளை போல குதித்தாள். விக்ரம் அவளது பின்னால் வந்து அவளது இடையை சுற்றி தன் கம்பளி கோட்டையும் சேர்த்து அணைத்து கொண்டான். உனக்காக நான் எதையும் செய்வேன் நித்யா. இந்த ஸ்விஸ் குளிரை விட உன் மேல இருக்கிற என் காதலோட சூடு தான் அதிகம் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். அவனது சூடான மூச்சுக்காற்று அந்த குளிர்ச்சியான அறையில் புகையாக வெளியே வர நித்யா சிலிர்த்து போய் அவன் கைகளை பற்றி கொண்டாள். அன்று மாலை ஒரு முக்கியமான பிசினஸ் டின்னர் இருந்தது. விக்ரம் ஒரு கருப்பு நிற டக்சிட்டோவில் ஜேம்ஸ் பாண்ட் போல தயாராக, நித்யா ஒரு ரத்த சிவப்பு நிற வெல்வெட் கவுனில் தேவதை போல தோன்றினாள். பார்ட்டியில் வெளிநாட்டு தொழிலதிபர்கள் அனைவரும் நித்யாவின் அழகையும் விக்ரமின் அந்த ஆளுமையும் பார்த்து வியந்தனர். விக்ரம் நித்யாவின் கையை ஒரு நிமிடம் கூட விடவில்லை. இது என் மனைவி நித்யா, இவதான் இனிமே என் எல்லா பிசினஸ் முடிவுகளையும் எடுப்பா என்று அவன் கம்பீரமாக அறிமுகப்படுத்திய போது நித்யாவின் முகம் பெருமையில் மின்னியது. பார்ட்டி முடிந்து அறைக்கு திரும்பிய போது இரவு 11 மணி ஆகியிருந்தது. அறையினுள் இருந்த நெருப்புக்காய் காட்டும் இடம் இதமான சூட்டை தந்து கொண்டிருந்த விக்ரம் தனது கோட்டை கழற்றி போட்டுவிட்டு நித்யாவையே ஒரு வேட்டைக்காரனின் பார்வையுடன் பார்த்தான். நித்யா, இந்த ட்ரெஸ்ல நீ என்னென்னவோ பண்றடி. அங்க பார்ட்டியில எல்லாரும் உன்னையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு எரிச்சல் வந்தது தெரியுமா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அங்கேயே கத்தி சொல்லணும் போல இருந்துச்சு என்று ஆவேசமாக சொல்லி அவளை தூக்கி சுவரோடு சேர்த்து அழுத்தினான். நித்யா மூச்சிறைக்க, விக்ரம், இப்போ எதுக்கு இந்த கோபம்? நான் உங்களோடது தானே என்று அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். விக்ரம் அவளது இதழ்களை ஆக்ரோஷமாக சுவைக்க தொடங்கினான். அந்த தீண்டலில் ஒரு பிடிவாதமும் தீராத காதலும் கலந்திருந்தது. அவளது கவுனின் ஜிப்பை மெல்ல இறக்கியவன் அவளது வெண்மையான முதுகில் தன் இதழ்களால் ஒரு தீப்பிழம்பை உருவாக்கினான். அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு அந்த பிரம்மாண்டமான மெத்தையில் சாய்த்தான். இந்த குளிர நாம 2 பேரும் சேர்ந்துதான் போக்கணும் நித்யா என்று சொல்லி அவளது மேனி முழுவதையும் தன் காதலால் நனைத்தான். விக்ரமின் கரங்கள் அவளது ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆக்கிரமிக்க நித்யா உணர்ச்சி பெருக்கில் அவனது பெயரை உறக்க கூவினாள். அந்த பனிமலைகளுக்கு நடுவே அந்த அறையில் காதலின் வேகம் அதிகரித்தது. விக்ரம் அவளுக்குள் மெல்ல சங்கமித்த போது நித்யா அவனது தோள்களை தன் நகங்களால் கீறி தன் உச்சக்கட்ட உணர்வை வெளிப்படுத்தினாள். இருவரும் ஒருவரையொருவர் விடாமல் நீண்ட நேரமாக அந்த படுக்கையில் போரிட்டனர். விக்ரம் அவளை முத்தங்களால் நிலைக்குலைய செய்ய நித்யா அவனது ஆதிக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். விடியற் காலையில் இருவரும் போர்வையின் கதகதப்பில் அணைத்து கிடந்தனர். விக்ரம் அவளது நெற்றியை வருடி, நித்யா, இந்த ட்ரிப் உனக்கு எப்படி இருந்துச்சு என்று கேட்க நித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, இந்த இடத்தோட அழகை விட உங்களோட இந்த அன்பு தான் எனக்கு பெரிய கிஃப்ட் விக்ரம். நாம எப்பவும் இப்படியே இருக்கணும் என்று சொல்லி அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய முத்தத்தை பதித்தாள். சுவிட்சர்லாந்தின் அந்த பனிப்பொழிவில் விக்ரம் மற்றும் நித்யாவின் காதல் ஒரு புதிய வரலாற்றை எழுதியது. விக்ரமும் நித்யாவும் சுவிட்சர்லாந்துக்கு பிசினஸ் ட்ரிப் சென்றிருந்த அந்த நாட்களில் சென்னையில் இருந்த அந்த பெரிய பங்களா சித்தார்த் மற்றும் கைல்வெளியின் ஆதிக்கத்தில் இருந்தது. அர்ஜுனும் வித்யாவும் ஒரு பக்கம் தங்களது படிப்பு வேலை என்று பிஸியாக இருக்க, இந்த வீட்டையே தனது கலகலப்பால் கைல்வெளிதான் கட்டி போட்டிருந்தாள். அன்று காலை சித்தார்த் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தான். கண்ணாடி முன்னின்று அவன் டையை கட்டி கொண்டிருக்க, கைல்விழி ஒரு அழகான மஞ்சள் நிற சுடிதாரில் கையில் காஃபி கப்போடு உள்ளே வந்தாள். சித்தார்த் கண்ணாடியில் அவளது பிம்பத்தை பார்த்துவிட்டு, என்ன கயல், இன்னைக்கு உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. விக்ரம் அவனை இல்லாத தைரியத்துல இந்த வீட்டையே உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டியா என்று கிண்டலாக கேட்டான். கைல்வெளி சிரித்து கொண்டே அவனது அருகில் வந்து அவன் டையை சரி செய்து விட்டாள். ஏங்க, மாமா இருந்தா மட்டும் நான் என்ன பயந்துகிட்டா இருக்கேன். ஆனா நித்யா போனதுல இருந்து இந்த வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க இருந்தா 2 பேரும் சேர்ந்து உங்களை நல்லா வம்பிழுப்போம் என்று சொல்ல சித்தார்த் அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டான். ஓ, அப்போ நான் மட்டும்தான் உனக்கு டார்கெட்டா கயல்? நித்யா அண்ணி இல்லாத இந்த கேப்ல நாம ஏன் ஒரு சின்ன அவுட்டிங் போகக்கூடாது? அர்ஜுனையும் வித்யாவையும் கூட கூட்டிட்டு போகலாம் என்று சித்தார்த் அவளது காதோரம் கிசுக்க கைல்விழி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். நிஜமாவா சித்து?
எனக்கு பீச்சுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வித்யாவுக்கும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் என்றால் அன்று மாலை சென்னை மெரினா பீச்சில் ஒரு மக சித்தார்த்தின் கார் வந்து நின்றது. சித்தார்த் கயல்விழி முன்னே நடக்க அர்ஜுன் வித்யா அவர்களுக்கு பின்னாடியே சிரித்து பேசிக்கொண்டு வந்தனர். கடலோர காற்று கயல்விழியின் கூந்தலை வருடி செல்ல அவள் மணலில் அமர்ந்து அலைகளை ரசித்துக் கொண்டிருந்தாள். சித்தார்த் அவளது கையை பிடித்து கொண்டு, கயல், நாம கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆகுது. ஆனா ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய லவ் தான் வருது. ஆபீஸ்ல நான் எம்டியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா உன் காதலுக்கு நான் ஒரு கைதி தான் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். கயல்விழி அவனது தோளில் தலை சாய்த்து, சித்து, நீங்க எப்பவும் இப்படியே இருங்க. விக்ரம் மாமா மாதிரி நீங்க முரடரா இல்லாம ஒரு குழந்தையா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவனது கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்தாள். மறுபுறம் அர்ஜுன் வித்யாவை வம்பிடுத்து கொண்டிருந்தான். பாத்தியா வித்யா, சித்துவும் கைலக்காவும் எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்காங்கன்னு. நாமளும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கணும் என்று அர்ஜுன் சொல்ல வித்யா அவனை முறைத்து பார்த்தாள். அர்ஜுன், சும்மா இருங்க. அவங்க இந்த வீட்டோட சீனியர் ஜோடி. அவங்களுக்கு ஈடு கொடுக்கலாம் நம்மளால முடியாது என்று சிரித்தாள். இரவு வீட்டிற்கு திரும்பியதும் சித்தார்த் கயல்விழியை தனது அறைக்கு தூக்கி கொண்டு சென்றான். கயல், இன்னைக்கு நைட் நாம ஒரு ஸ்பெஷல் கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணலாமா என்று அவன் கேட்க கயல்விழி ஆச்சரியத்துடன், இப்போ வாசித்து மணி 10 ஆகுதே என்றாள். நேரம் முக்கியம் இல்லை கயல், உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவளை மெத்தையில் சாய்த்தான். சித்தார்த்தும் கயல்விழியும் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டு அந்த நிலா வெளிச்சத்தில் தங்களது காதலை பகிர்ந்து கொண்டனர். விக்ரம் நித்யா அந்த பக்கம் பிஸியாக இருந்தாலும் இந்த வீட்டின் அஸ்திவாரமே இந்த சித்தார்த் கயல்விழி ஜோடிதான் என்பது அன்றைய இரவு மீண்டும் ஒரு முறை நிரூபணமானது. கயல்விழி சித்தார்த்தின் மார்பில் முகம் புதைத்து கொண்டு, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு சித்து. நாம எப்பவும் இதே மாதிரியே ஒருத்தருக்கொருத்தர் துணையா இருக்கணும் என்று சொல்ல சித்தார்த் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். பீச்சிலிருந்து திரும்பிய அந்த இரவு பங்களா அமைதியாக இருந்தது. அர்ஜுனும் வித்யாவும் தங்களது அறைக்கு சென்றுவிட சித்தார்த்தும் கயல்விழியும் தங்களது அறைக்குள் நுழைந்தனர். ஜன்னல் வழியாக வந்த நிலா வெளிச்சம் அறையின் தரை விரிப்பில் மென்மையாக படர்ந்திருந்தது. கயல்விழி கண்ணாடி முன்னின்று தன் காதணிகளை கழற்றி கொண்டிருந்தாள். சித்தார்த் மெல்ல அவளுக்கு பின்னால் வந்து நின்று கண்ணாடியில் அவளது பிம்பத்தையே ரசித்தான். அவனது கண்கள் காதலில் ததும்பின. மெல்ல குனிந்து அவளது தோள்களில் தன் கைகளை வைத்தான். கயல்விழி சிலிர்த்து போய் அப்படியே நிற்க, கயல், இன்னைக்கு பீச்சில் அந்த அலைங்களுக்கு நடுவில் உன்னை பார்த்தப்போ நாம முதல்ல மீட் பண்ண அந்த நிமிஷம்தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நீ என் பொண்டாட்டியா, என் வாழ்க்கையா என் முன்னாடி நிற்கிறத என்னால் நம்பவே முடியலடி என்று சித்தார்த் அவளது கழுத்து சரிவில் தன் முகத்தை புதைத்து ஆழமாக சுவாசித்தான். அவனது சூடான மூச்சு கயல்விழியின் மேனியில் பட அவள் மெல்ல கண்களை மூடிக்கொண்டாள். கயல்விழி அப்படியே திரும்பி சித்தார்த்தின் கழுத்தை சுற்றி தன் கைகளை வளைத்து கொள்ள, சித்து, விக்ரம் மாமா மாதிரி நீங்க முரடரா இல்லைங்கிறது தான் எனக்கு பெரிய நிம்மதி. நீங்க எப்பவும் என் மேல காட்டுற இந்த மென்மையான அன்பு இருக்கே, அதுக்கு நான் எத்தனையோ ஜென்மம் எடுக்கலாம் என்று சொல்லி அவனது நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தாள். சித்தார்த் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு மெத்தைக்கு சென்றான். அவளை மெல்ல சாய்த்து அவளுக்கு மேலாக தன் கைகளை ஊன்றி அவளது அழகான முகத்தை ரசித்தான். கயல்விழியின் இதழ்கள் லேசாக துடித்தன. சித்தார்த் அவளது நெற்றியில் தொடங்கி கண்கள் மூக்கு என ஒவ்வொன்றாக தன் இதழ்களால் வருடத் தொடங்கினான். சித்து, போதும், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று கயல்விழி வெட்கத்தில் முகம் திருப்ப முயல சித்தார்த் அவளது முகவாயை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். இன்னைக்கு உன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது கயல், இந்த இரவு நமக்காக மட்டும்தான் என்று சொல்லி அவளது இதழ்களை ஆழமாக சுவைக்க தொடங்கினான். அது ஒரு நீண்ட தேன் போன்ற முத்தமாக நீடித்தது. அவனது கரங்கள் கயல்விழியின் சுடிதார் பட்டன்களை மெல்ல திறக்க அவள் அவனது சட்டையை தன் விரல்களால் கசக்கினாள். சித்தார்த் அவளது மேனியின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தன் தீண்டலால் ஆராதனை செய்தான். விக்ரமின் காதலில் ஒரு ஆதிக்கம் இருந்ததால் சித்தார்த்தின் காதலில் ஒரு கலைநயம் இருந்தது. அவன் அவளை ஒரு பூவை போல கையாண்டான். கயல்,
நீ என் உயிர், நீ இல்லாம நான் இல்லடி என்று உருகியபடி அவன் அவளுக்குள் மெல்ல சங்கமித்தான். அந்த அமைதியான இரவில் அவர்களின் மூச்சு காற்று மட்டும் ஒரு சங்கீதமாக ஒலித்தது. சித்தார்த் அவளது ஒவ்வொரு அசைவிற்கும் ஈடு கொடுத்து அவளுக்கு எந்த வழியும் தெரியாமல் அவளை இன்பத்தின் உச்சத்துக்கே அழைத்துச் சென்றான். கைல்விழி அவனது தோள்களை இறுக பற்றி கொண்டு சித்து சித்து என்று அவனது பெயரை ஒரு மந்திரம் போல உச்சரித்தாள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரும் வியர்வை சொட்ட சொட்ட ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு படுத்திருந்தனர். சித்தார்த் அவளது தலையை தன் மார்பில் சாய்த்து கொண்டு அவளது கூந்தலை வருடினான். இப்போ எப்படி இருக்கு மேடம்? உங்க சித்து பழைய மாதிரியே சாஃப்டா இருக்காரா என்று குறும்புடன் கேட்க கைல்விழி அவனது மார்பில் ஒரு முத்தமிட்டு, நீங்க எப்பவுமே என் செல்லந்தான் சித்து என்று சொல்லி சிரித்தாள். அந்த பெரிய பங்களாவில் விக்ரம் நித்யா இல்லாத அந்த வெற்றிடத்தை இவர்களின் இந்த ஆழமான காதல் நிரப்பியது. நிலா மறையும் வரை அவர்களின் அந்த இனிய உரையாடலும் இடையிடையே வந்த முத்தங்களும் தொடர்ந்து கொண்டே இருந்தன. சுவிட்சர்லாந்தின் அந்த பனி படர்ந்த மலைச்சரிவுகளில் விக்ரமும் நித்யாவும் தங்களது தேனிலவு பயணத்தை ஒரு காவியம் போல ரசித்துக் கொண்டிருந்தனர். பிசினஸ் மீட்டிங் முடிந்த கையோடு விக்ரம் அடுத்த 3 நாட்களுக்கு தனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு முழுமையாக நித்யாவுடன் கழிப்பதற்காக முடிவு செய்தான். மறுநாள் காலை லூசன் ஏரியின் கரையில் அமர்ந்திருந்த ஒரு அழகான கஃபேவில் இருவரும் அமர்ந்திருந்தனர். கடும் குளிரை தாங்கும் வகையில் இருவரும் தடிமனான கம்பளி ஆடைகளை அணிந்திருந்தனர். நித்யா தனது கைகளில் இருந்த சூடான காஃபி கப்பை ஊதி ஊதி குடித்து கொண்டிருக்க விக்ரம் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன விக்ரம் அப்படி பாக்குறீங்க? காஃபி ஆறிட போகுது என்று நித்யா விக்கத்துடன் கூற விக்ரம் அவளது கையை பற்றி கொண்டான். இந்த ஏரியோட அழகை விட உன் கண்ணில் தெரிகிற அந்த சந்தோஷம்தான் எனக்கு பெரிய போதையா இருக்கு நித்யா. கொடைக்கானல்ல உன்னை பார்த்தப்போ நீ இப்படி என் கூட சிரிச்சு பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று அவன் உருக்கமாக சொன்னான். நித்யா அவனது கையை அடித்து பிடித்து, எல்லாம் உங்களோட பிடிவாதம் தான் விக்ரம். அந்த பிடிவாதம் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்ல விக்ரம் அவளது விரல்களில் ஒரு மெல்லிய முத்தத்தினை பதித்தான். அங்கிருந்து அவர்கள் மவுண்ட் ஹில்ஸ் நோக்கி சென்றனர். கேபிள் காரின் மேலே செல்லும் பொழுது கீழே விரிந்திருந்த அந்த பனிப்போர்வையை பார்த்து நித்யா வியப்பில் உறைந்தாள். விக்ரம் அங்க பாருங்களேன், எல்லாம் வெள்ளையா இருக்கு என்று அவள் குதிக்க விக்ரம் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, பயப்படாத நான் இருக்கேன் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். அந்த குறுகிய கேபிள் கார் அறைக்குள் அவர்களின் மூச்சு காற்று ஒன்றோடொன்று கலந்து ஒரு நெருக்கத்தை உருவாக்கியது. உச்சியில் இறங்கியதும் நித்யா பனிக்கட்டுகளை அள்ளி விக்ரம் மேல் வீசி விளையாடத் தொடங்கினாள். ஏய், உனக்கு இவ்வளோ தைரியமா என்று விக்ரம் அவளை துரத்த நித்யா ஓடி சென்று ஒரு பனிச்சரிவில் விழுந்தாள். விக்ரம் அவளுக்கு மேலாக விழுந்து அவளது கைகளை பனித்தரையில் அழுத்தி பிடித்தான். இப்ப சொல்லு, யார் ஜெயிச்சது என்று அவன் ஆக்ரோஷமாக கேட்க நித்யா மூச்சிறைக்க அவனது கண்களை பார்த்தாள். நீங்க தான் விக்ரம், எப்பவுமே நீங்க தான் ஜெயிப்பீங்க என்று அவள் சொல்ல விக்ரம் அவளது உதடுகளை தேடி தன் இதழ்களை கொண்டு சென்றான். அந்த கடும் குளிரிலும் அவர்களின் முத்தம் ஒரு அனலாக தகித்தது. சுற்றிலும் பனி பெய்து கொண்டிருக்க அவர்கள் இருவரும் அந்த பனிப்படுக்கையில் ஒருவரையொருவர் அணைத்தபடி நீண்ட நேரம் கிடந்தனர். மாலையில் ஒரு அழகான போட் ரைடுக்கு சென்றனர். ஏரியின் நடுவே படகு மெல்ல நகர விக்ரம் நித்யாவை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டான். நித்யா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, இந்த உலகத்தையே உன் காலடியில கொண்டு வந்து வைக்கிறேன் என்று அவன் சொல்ல நித்யா அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, எனக்கு இந்த நிமிஷம் போது விக்ரம், உங்க அன்பு, உங்க அணைப்பு, இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எனக்கு தேவையே இல்லை என்றாள். இரவு அவர்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டில் நெருப்பு காய் காட்டும் இடத்திற்கு அருகில் அமர்ந்து ஒயின் அருந்தினர். விக்ரம் மெல்ல இசை ஒன்றை ஒலிக்கவிட்டு நித்யாவை கையை பிடித்து எழுப்பினான். வா நித்யா, ஒரு டான்ஸ் ஆடலாம் என்று அவளை தன் பக்கம் இழுத்து மெல்ல அசைந்தான். அந்த மெல்லிய இசையில் நிலா வெளிச்சத்தில் அவர்களின் நிழல்கள் சுவரில் நடனமாடின. விக்ரம் அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அவளை ஆழமாக முத்தமிட்டான். நித்யா, இந்த தேனிலவு முடியவே கூடாதுன்னு தோணுதுடி என்று அவன் முணுமுணுக்க, முடியாது விக்ரம், ஏன்னா உங்க காதலுக்கு தான் முடிவே இல்லையே என்று நித்யா அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். அந்த சுவிட்சர்லாந்து பயணம் அவர்களின் காதலை இன்னும் ஆழமாக்கியது.
மறுநாள் காலை விக்ரம் நித்யாவை ஒரு சர்ப்ரைஸாக இன்டர்லேகேஷன் நகருக்கு அழைத்து சென்றான். அங்கே 2 ஏரிகளுக்கு நடுவே அந்த நகரம் ஒரு ஓவியம் போல காட்சியளித்தது. விக்ரம் ஒரு விண்டேஜ் திறந்த நிலை காரை வாடகைக்கு எடுத்திருந்தான். விக்ரம் காரை ஓட்ட நித்யா பக்கத்தில் அமர்ந்து பறக்கும் கூந்தலை சரி செய்தபடி அந்த பசுமையான மலைச்சருவிகளை ரசித்துக் கொண்டிருந்தாள். விக்ரம், மெதுவா போங்க, இந்த விடியகால காத்து முகத்துல படுறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா என்று அவள் உற்சாகமாக கூறினாள். விக்ரம் ஒரு கையில் ஸ்டீயரிங்கை பிடித்தபடி இன்னொரு கையால் நித்யாவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். இந்த கரத்தை விட உன் சிரிப்பு சத்தம் தான் நித்யா எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு என்று சொல்லி அவளது உள்ளங்கையில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். அவர்கள் அங்கிருந்து ஜங்ப்ரோவ்ஜோக் எனப்படும் ஐரோப்பாவின் உச்சிக்கு ரயிலில் சென்றனர். அந்த ரயில் பயணம் மலைகளுக்குள்ளே குகை வழியாக சென்ற போது நித்யா பயத்தில் விக்ரமின் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். விக்ரம், இருட்டா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என்று அவள் முணுமுணுக்க விக்ரம் அவளை தன் கோட்டுக்குள் இழுத்து அணைத்துக் கொண்டான். பயப்படாதடி, உன் புருஷன் இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த இருட்டுல உன்னை இன்னும் நெருக்கமா அணைக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு என்று சொல்லி அவளது காதோரம் கடித்தான். நித்யா சிலிர்த்து போய் அவனது சட்டையை தன் நகங்களால் கசக்கினாள். உச்சியில் இறங்கியதும் அங்கே இருந்த ஐஸ் பேலஸ் எனப்படும் பனிக்குகைக்குள் சென்றனர். சுற்றிலும் பனியால் செதுக்கப்பட்ட சிலைகள், தரைச்சுவர் என அனைத்தும் ஐஸ். விக்ரம் நித்யாவை தூக்கி ஒரு பனிச்சிலை அருகே நிற்க வைத்து புகைப்படம் எடுத்தான். நித்யா, இந்த ஐஸை விட நீ ரொம்ப குளிர்ச்சியா இருக்க, உன்னை இப்போவே இங்கேயே வச்சி என்று அவன் ஆக்ரோஷமாக அவளை சுவரோடு சேர்த்து அணைக்க, நித்யாவோ, விக்ரம் எல்லாரும் பாக்குறாங்க விடுங்க என்று சிரித்துக்கொண்டே தப்பியோடினாள். மாலையில் அவர்கள் லூசன் நகரில் இருக்கும் அந்த புகழ்பெற்ற மரப்பாலமான சாப்பல் பிரிட்ஜ் மீது நடந்தனர். அங்கே இருந்த ஒரு பூக்கடையில் விக்ரம் ஒரு பெரிய சிவப்பு ரோஜா கொத்தை வாங்கி நித்யாவிடம் கொடுத்தான். இந்த ரோஜாவை விட உன் கண்ணம் தான் அதிகமா சிவந்திருக்கு நித்யா. நேத்து நைட்டு நான் கொடுத்த முத்தத்தோட அடையாளம் இன்னும் மறையில போல என்று அவன் கிண்டல் செய்ய நித்யா வெட்கத்தில் தலை குனிந்தாள். அன்று இரவு அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் ஒரு பிரைவேட் ஜக்கூசி வசதி இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே பனி கொட்டி கொண்டிருக்க உள்ளே வெதுவெதுப்பான சுடுதண்ணீர் நிரப்பிய அந்த தொட்டியில் இருவரும் இறங்கினர். விக்ரம் நித்யாவை தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு அவளது தோள்களில் வழிந்த தண்ணீரை தன் கைகளால் வருடினான். விக்ரம், இந்த இடம், இந்த நிமிஷம், இதெல்லாம் நிஜம்தானா? நான் இன்னும் கனவு கண்டுட்டு இருக்கேனா என்று நித்யா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு கேட்க விக்ரம் அவளது இதழ்களை ஆழமாக சுவைத்து, இது கனவில்லை நித்யா, இது நம்ம வாழ்க்கையோட நிஜம். இனிமே ஒவ்வொரு நாளும் உனக்கு இப்படித்தான் இருக்கும். இந்த விக்ரம் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவான் என்று உறுதியளித்தான். அந்த தண்ணீருக்குள்ளேயே அவர்களின் ரொமான்ஸ் ஒரு தீயாக பற்றி எரிந்தது. விக்ரமின் கரங்கள் அவளது மேனி முழுவதையும் ஆக்கிரமிக்க நித்யா அவனது அணைப்பில் தன்னை முழுவதுமாக இழந்தாள். மறுநாள் அவர்கள் ஸ்விஸ் சாக்லேட் மியூசியம் சென்றனர். அங்கே விதவிதமான சாக்லேட்டுகளை விக்ரம் நித்யாவிற்கு ஊட்டினான். சாக்லேட் இனிப்பா இருக்கா இல்ல உன் இதழ் இனிப்பா இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா என்று விக்ரம் கேட்க நித்யா ஒரு சாக்லேட்டை எடுத்து அவன் வாயில் திணித்துவிட்டு ஓடினாள். அந்த சுற்றுலா ஒரு நிமிடம் கூட சலிப்படையாமல் காதலும் குதூகலமாக நகர்ந்தது. சென்னையின் அந்த புதிய கடற்கரை பங்களாவில் அர்ஜுனும் வித்யோவும் இப்பொழுது ஒரு தனி உலகத்தில் இருந்தனர். விக்ரமனும் நித்யானியும் வெளியாடு சென்றிருந்ததால் அந்த பிரம்மாண்டமான வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு இப்பொழுது இவர்களிடம் இருந்தது. அன்று காலை வித்யா தனது 3rd இயர் செமஸ்டர் தேர்வுக்காக ஹாலில் அமர்ந்து தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தாள். அவளது மடியில் ஒரு பெரிய புத்தகம், கையில் ஒரு பேனா, சுற்றிலும் நோட்ஸ் என அவள் ஒரு குட்டி ப்ரொஃபசர் போல தெரிந்தாள். அர்ஜுன் மெல்ல மாடியிலிருந்து இறங்கி வந்தான். ஒரு வெள்ளை நிற டிஷர்ட் மற்றும் ட்ராக் பேண்ட் அணிந்து கையில் 2 கப் சூடான காஃபியுடன் அவள் அருகே வந்தான். என்ன மேடம், ரொம்ப பிஸியா? இந்த அர்ஜுன் இங்க இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன படிப்பு வேண்டி கிடக்கு என்று அர்ஜுன் அவளது புத்தகத்தை மெல்ல மூடினான். வித்யா அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தாள். அர்ஜுன், விளையாடாதீங்க, இன்னும் 2 நாள்ல எக்ஸாம். இந்த மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நேத்தே சொன்னேன்ல என்று செல்லமாக சினுங்கினாள்.
அர்ஜுன் சிரித்துக்கொண்டே அவள் அருகே அமர்ந்து ஒரு காஃபி கப்பை அவளிடம் கொடுத்தான். சரிடி என் செல்லமே, உனக்கு உன் புருஷன் சொல்லி கொடுக்காததா? ஆனா ஒரு கண்டிஷன், நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு சாப்டருக்கும் எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும், ஓகேவா என்று கண்ணடித்தான். வித்யா புரியாமல், என்ன ஃபீஸ் அர்ஜுன், எவ்வளோ வேணும் என்று கேட்க அர்ஜுன் அவளது கன்னத்தை கிள்ளி, பணம் இல்லடி, ஒரு முத்தம், ஒரு சாப்டர் முடிஞ்சா ஒரு கிஸ், என்ன டீலா என்று கேட்க வித்யா வெட்கத்தில் முகம் சிவந்து அவனை தள்ளினாள். நீங்க ரொம்ப மோசம் அர்ஜுன், சரி முதல்ல இந்த சாப்டரை விளக்குங்க, அப்புறம் பார்க்கலாம் என்றாள். அர்ஜுன் மிகவும் பொறுமையாக ஒரு பிசினஸ்மேன் அனுபவத்தோடு அவளுக்கு பாடங்களை விளக்கத் தொடங்கினான். வித்யா அவனது பேச்சில் லயித்து போய் கவனித்தாள். 1 மணி நேரம் கழித்து, அர்ஜுன் நீங்க சொன்னது இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சுது, தேங்க்ஸ் என்று உற்சாகமாக சொன்னாள். அர்ஜுன் அவளது கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து, டீல் ஞாபகம் இருக்கா வித்யா, ஃபீஸ் அப்புறம் கட்டிக்கலாம்னு நினைக்காத என்று அவளது முகத்திற்கு அருகில் வந்தான். வித்யா சட்டென்று அவனது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு விட்டு ஓட முயல அர்ஜுன் அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அணைத்து கொண்டான். இதெல்லாம் போதாது வித்யா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்ததுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி என்றபடி அவளது இதழ்களில் ஒரு இதமான முத்தத்தினை பதித்தான். வித்யா அவனது அணைப்பில் அப்படியே உருகி போனாள். மாலையில் இருவரும் அந்த பங்களாவின் கடற்கரை மணலில் நடைபயிற்சி மேற்கொண்டனர். அலைகள் கால்களை தொட்டு செல்ல வித்யா அர்ஜுனின் கையை பற்றி கொண்டு நடந்தாள். அர்ஜுன், எனக்கு ஒரு யோசனை, எக்ஸாம் முடிஞ்சதும் நான் உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வரட்டுமா இல்லை மேலே படிக்கட்டுமா என்று கேட்டாள். அர்ஜுன் அவளை தடுத்து நிறுத்தி அவளது தோள்களில் கையை வைத்தவன், வித்யா நீ எப்பவும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே செய். என் பொண்டாட்டியா நீ வீட்டில் இருந்தாலும் சரி, என் பிஸ்னஸ் பார்ட்னரா ஆஃபீஸ்க்கு வந்தாலும் சரி, நான் உனக்கு துணையா இருப்பேன். ஆனா ஒன்று, நீ எங்க போனாலும் இந்த அர்ஜுனோட காதலை மட்டும் மறந்துடக்கூடாது என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். அன்று இரவு அவர்கள் தங்களது அறையில் அமர்ந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் ஒரு மெல்லிய இசை ஒலிக்கவிட்டு வித்யாவை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். வித்யா, விக்ரம் அண்ணன் நித்யா அண்ணி மாதிரியே நாம ஆக்ரோஷமா இல்லைனாலும் நம்ம காதல் எப்பவும் இந்த நிலா மாதிரி அமைதியா அழகா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றான். வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, நிச்சயமா அர்ஜுன், நீங்க தான் என் உலகம் என்று சொல்லி அவனது இதய துடிப்பை கேட்டுக்கொண்டே உறங்கினான்.